சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம்னா அது கூலி தான். இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா பிடிக்க 1000 கோடி வசூல் படமாக அமையும் அப்படின்னு பலராலுமே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படம் 650 கோடி வரை வசூல் பண்ணிச்சு. இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் இந்த படத்தை செலிப்ரேட்டுமே பண்ணாங்க. குறிப்பாக இந்த படத்துல அமீர் கான் அவர்கள் வந்த காட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல ட்ரோல் செய்யப்பட்டது. அதுவே படத்துடைய வசூல் குறைய மிக முக்கிய காரணமாக இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆகையால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்ததாக நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு. தற்போது இதனுடைய படப்பிடிப்பு சமீபத்துல அதிகாரப்பூர்வமாக நிறைவுற்றது. இதனடுத்து படக்குழு கேக் வெட்டி இதனை செலிப்ரேட்டுமே பண்ணாங்க. இந்த படத்துல இருந்து இது வரைக்குமே பெருசாக அப்டேட் அப்படின்னு எதுவுமே வெளியாகல. படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போது ப்ரோமோ வீடியோ ஒன்று வெளியாச்சு. இதனடுத்து படக்குழு தரப்புல இருந்து எந்த ஒரு அப்டேட்டையுமே வெளியிடல. எந்த ஹைப்புமே ஏத்தாமல் படத்தை மக்களுக்காக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படக்குழுவிடம் கட்டளையிட்டிருக்காரா. அதன்படி நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் அடுத்த மாதம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக இருக்கு. ஆகையால தற்போது படத்துடைய ஒரு அப்டேட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் நாளை வெளியாக உள்ளதாக சொல்றாங்க. அதற்கான அறிவிப்பு ப்ரோமோ வீடியோ இன்று வெளியாகலாம் அப்படின்ற ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கு. ஆகையால ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் சோஷியல் மீடியாக்கள்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.